Hello friends, welcome to Jessie channel. இன்னைக்கு நம்ம குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? சிக்கன் 1/2 கிலோ, பாஸ்மதி அரிசி 3 டம்ளர். இந்த பாஸ்மதி அரிசியை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுடைய பிரியாணி தேங்காய் பாலில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நான் அரைச்சி அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கறி மசாலா அந்த பவுடர் இருக்கும்ல அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கிறதுக்காக புதினாவையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த பூ இதெல்லாம் எடுத்து எல்லாமே ஒவ்வொரு பீஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய், அப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சிடணும் அதில். ஸோ இப்படி ஊற வைக்கிறதுனால நம்மளுடைய சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, லவங்கம், அந்த பிரியாணி இலை அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு 1 minute அந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் போட்டு ஒரு 2 minutes வதக்கணும். வெங்காயம் வதங்குறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி நம்ம போடுற வெங்காயம் பச்சையாக தெரியும். அது நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு கலரி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே போட்டு அதையும் ஒரு வதக்கணும். தக்காளி ரொம்ப குட்டியாக வெட்டணும்லாம் இல்லை, ஒரு தக்காளியை 4ஆக வெட்டினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு வதக்கணும். இந்த புதினா கொத்தமல்லி போடுறதுனால நம்மளுடைய பிரியாணி நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போடணும். இந்த சிக்கன் நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது உள்ளே போட்ட உடனே நமக்கு பிரியாணி வாசனை சூப்பராக வந்துடும். அதை போட்டு அந்த ஃப்ளஷ் பிங்கிஷாக இருக்கும்ல அது நல்லா ஒயிட்டாக மாறும்ல அந்த அளவுக்கு நம்ம அதை விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் அதையும் உள்ளே போட்டு ஒரு வதக்கிக்குங்க. இது எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சேர்ப்போம், அதனால் நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல இந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. இதில் வேறு எதுவும் நம்ம அந்த பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு ஒரு 2 or 3 minutes அது அந்த இது வேக விடுங்க அதில். ஓகே, அந்த மசாலா போட்ட பிறகு அந்த மசாலா அந்த எண்ணெயில் ஒரு 2 or 3 minutes வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால்
அதாவது நான் வந்து முதல்ல சொன்னேன், நான் வந்து பிரியாணிக்கு வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நம்ம பிரியாணி அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் நான் எடுத்திருக்க அரிசிக்கு. அதில் வந்து 2 டம்ளர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி ஊற்றின பிறகு அது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி அதில் எடுத்து போட்டு தேவையான நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் ஒரு எலுமிச்சப்பழத்தையும் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்மளுடைய குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்மளுடைய பிரியாணியை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது. கடையில் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, என்னென்ன சேர்க்குறாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்லேயே இது மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நிஜமாவே இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. என்னடா பிரியாணி மட்டும் தான் செஞ்சால் மற்ற ஐட்டம்லாம் நிறைய அங்கே வச்சுருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா ஐட்டமும் எப்படி செய்யணுன்றது இருக்குது. தேங்க்யூ. இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.